திறந்த கடல்னாலே பிரம்மாண்டம்தான். அசைக்க முடியாத நீரோட்டங்கள், சீறி எழும்பும் புயல் காற்று, சுழற்றி அடிக்கும் சூறாவளி, இதில் உயிர் வாழ போராடும் உயிரினங்கள். இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதே ஒரு சவால்தான். அடுத்தடுத்து ஆச்சரியங்களை கொண்டதுதான் கடல். கடலின் ஆழமான கட்டமைப்பு விசாலமான தகவல்களையும் ஆபத்தான விலங்குகளையும் தன்னுள் ஒளித்து வைத்திருக்கின்றன. இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதே ஆராய்ச்சியாளர்களுக்கும் உயிரியல் ஆய்வாளர்களுக்கும் சவாலாக உள்ளது. அதில் விருப்பம் கொண்டு அதனை கடமையாக ஏற்று கடல்களை பற்றிய தகவல்களை சேகரித்தனர். அவைகளை பற்றி பெரும் தொகுப்பாக இங்கு காண்போம். வெல்கம் டு நரேன் மரைன். அபோவ் த டைட் லைன். கடற்கரை பாறைகளின் மீதும் மற்றும் மணல் குன்றுகளின் மீதும் எண்ணற்ற கடின நிலவாழ் தாவரங்கள் இங்கு உயிர் வாழ்கின்றன. சான்றாக லீச்சன், மோசஸ் மற்றும் மணல் குன்றுகளில் உயிர் வாழக்கூடிய புற்கள். இவைகளெல்லாம் கடற்கரை தரக்கூடிய அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. சான்றாக நன்னீர் பற்றாக்குறை, மண் அரிப்பு மற்றும் கடற்கரையிலிருந்து வரக்கூடிய உப்பு காற்று. இவ்வளவு கடுமையான தன்மையிலும் சில உயிரினங்கள் இங்கு வாழதான் செய்கின்றன. சான்றாக ப்ரிவிங்கிள்ஸ் என அழைக்கப்படக்கூடிய தாவரம் மற்றும் சில ஆம்பிஃபோட் மற்றும் ஐசோபோட் கிரஸ்டேசியன்ஸ் இங்கு வாழ்கின்றன. இவைகளை தவிர்த்து வேற எந்த ஒரு கடல்சார் உயிரினங்களாலும் இங்கு வாழ முடிவதில்லை. இந்த இடத்தையே சூப்பர் லிட்டோரியல் ஜோன் என ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றன. இந்த இடத்திற்கு கடல் நீரால் வர இயலாது. இந்த இடத்தை பல உயிரினங்கள் பலவிதமான உபயோகத்திற்கு பயன்படுத்துகின்றன. கடல் தனக்குள் பெரும் ஆற்றலை மறைத்து வைத்துள்ளது. அதில் ஓர் ஆற்றல்தான் உயிராற்றல். கடலில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. அதில் ஒன்றுதான் இன்று நாம் பார்க்க இருக்கும் சீ டர்ட்டில். ஊர்வன வகையைச் சேர்ந்த இவை பெரும்பாலான நாட்கள் கடலிலேயே கழிக்கின்றன. இந்த வகை ஆமைகள் 120 மில்லியன் ஆண்டுகள் பரிணாம பின்புலத்தை கொண்டுள்ளது. பெரும்பாலும் கடலிலேயே தன் காலத்தை கழிக்கும் இவைகள் முட்டையிட மட்டுமே கரைக்கு வரும். அமைதியான தீவுகளிலும் மற்றும் கடற்கரை ஓரங்களிலும் இவைகள் முட்டையிட விரும்பும். இனப்பெருக்க முதிர்ச்சி அடைந்த ஆமைகள் கடற்கரை ஓரம் வந்து இதற்கு முன் இவர்களின் முன்னோர்கள் இனப்பெருக்கம் செய்த அதே இடத்திற்கு வந்து இவைகளும் இனப்பெருக்கம் செய்யும். அந்த இடத்தையே ப்ரீடிங் கிரவுண்ட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றன. சில வகையான ஆமைகள், அதாவது கிரீன் டர்ட்டில் போன்ற ஆமை இனங்கள் அசேசியன் ஐலாண்டில் இருந்து அட்லாண்டிக் கடலின் மையத்திற்கு வருகின்றன. தோராயமாக 1800 கிலோமீட்டர் இவைகள் பயணம் செய்கின்றன. இவைகள் 5000 கிரீன் டர்ட்டில்களாக ஒன்று சேர்ந்து பயணத்தை மேற்கொள்ளும். ஆலிவ் ரிடில் ஆமைகள் அதிகமான அளவில் காணப்படும். இவை பசிபிக் கடற்கரையான கோஸ்ட் ஆஃப் மெக்சிகோ அண்டு கோஸ்ட்ரிகா இடங்களில் காணப்படுகின்றன. இவற்றில் சிலவை இந்தியாவிலும் காணப்படுகின்றன. இந்த வகை ஆமைகள் கடற்கரை வந்து பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை இடும். இந்த நிகழ்வையே அரிபெடா என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றன. இனப்பெருக்கம் முடிந்தவுடன் ஆண் ஆமைகள் தங்களின் உணவு இருக்கும் இடத்திற்கு சென்றுவிடும். பெண் ஆமைகள் 2 வாரங்கள் அங்கேயே இருந்து முட்டையை ஈன்ற பிறகு அவைகளும் உணவிருக்கும் பகுதிக்கு சென்றுவிடும். முட்டைகளை இட ஆமைகள் பெரும்பாலும் இரவு நேரங்களையே தேர்ந்தெடுக்கும். முட்டைகளை மணலுக்குள் ஈன்ற பிறகு அதை புதைத்துவிட்டு ஆமைகள் மறுபடியும் தங்களுடைய உணவு இருக்கும் இடத்திற்கு சென்றுவிடும். இவ்வாறு கடற்கரை ஓரங்களை பெரும்பாலான உயிரினங்கள் பாதுகாப்புக்காகவும் மற்றும் முட்டைகள் தட்பவெட்ப நிலையில் இருப்பதற்காகவும் தேர்ந்தெடுக்கின்றன. இங்கு நாம் பார்க்கும் உயிரினம் கிராப், நண்டுகள். முதல் கணுக்காலிகள்
450 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலை விட்டு நிலத்தில் வாழ தகவமைத்து கொண்டன. அவ்வாறு பரிணாமமடைந்த உயிரினங்கள் தஞ்சம் கொண்ட இடம் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். அவற்றின் கடினமான மேல்புற தோல்கள் அவைகளை ஈரப்பதத்துடன் மற்றும் பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது. கோக்னட் கிராப் ஆர் ராபர் கிராப் உலகில் மிகப்பெரிய கணுக்காலிகளாக பரிணாமம் அடைந்துள்ளது. இந்த வகை உயிரினங்கள் இந்திய மற்றும் பசிபிக் கடலில் உள்ள ஈரப்பதம் நிறைந்த வெப்பமண்டல தீவுகளில் வாழ்கின்றன. அவை அதிகபட்சம் 40 சென்டிமீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் 4 கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது மற்றும் 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. இளம் நண்டுகள் நத்தையின் ஓடு அல்லது சங்குகளில் வாழ்கின்றன. ஹெர்மட் கிராப் போல் இவைகளும் பாதுகாப்பிற்காக இவ்வாறு செய்கின்றன. முழுமையாக வளர்ந்த நண்டு சங்குகள் மற்றும் ஓடுகள் தேவைப்படுவதில்லை, ஏனென்றால் அவைகளின் கேரபேஸ் மிகவும் வலிமையாக இருக்கும். பகல் நேரங்களில் இவைகள் ஈரப்பதத்துடன் இருக்க மணல் பொந்துகளிலேயே இருக்கும். இரவு நேரங்களில் மட்டுமே உணவு தேட வெளிவரும். இவைகள் பெரும்பாலான நாட்கள் நிலத்திலேயே வாழ்ந்தாலும் முட்டையை ஈன்ற பெண் நண்டுகள் தன் குஞ்சுகளை வளர கடலில் விட்டுவிடும். கடலில் இருக்கும் இளம் நண்டுகள் வளர்ந்தவுடன் மீண்டும் கடற்கரையை வந்து சேரும் தன் வாழ்விடத்திற்காக. சீல்கள் மற்றும் கடல் பறவைகள் வெவ்வேறு உயிரினங்களாக வெவ்வேறு வாழ்விடங்களில் வாழ்ந்தாலும் இவ்விரண்டு உயிரினங்களுக்கும் ஒற்றுமை என்னவென்றால் காலனி பிரீடிங். வருடத்தின் சில பருவங்களில் இவைகள் கூட்டமாக தனிமையான தீவுகளில் இனப்பெருக்கத்திற்காக ஒன்று சேரும். இவ்வாறு ஒன்று சேர்வதன் மூலம் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் இனப்பெருக்கத்திற்கான சிறந்த இணையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. சீல்கள் சண்டையிட்டு தன் ஆண்மையை வெளிக்காட்டுவதன் மூலம் பெண் சீல்கள் சிறந்த ஆணை தேர்ந்தெடுக்கின்றன. ஆண் கடல் பறவைகள் தங்களின் நடனமும் மற்றும் தங்களின் மேல்புற அழகை வெளிக்காட்டுவதன் மூலம் பெண் கடல் பறவைகள் சிறந்த ஆணை தேர்ந்தெடுக்கின்றன. குட்டிகளை ஈன்ற பெண் சீல்கள் குட்டி வளர்ந்து கடலுக்கு செல்லும் வரை அத்தீவில்தான் வாழ்கின்றன. ஹார்பர் சீல்களில் குட்டிகள் பிறந்த உடனே வாட்டர் ப்ரூஃப் வெளிப்புற தோல்களுடன் பிறக்கின்றன. எனவே இக்குட்டிகள் பிறந்த சில மணி நேரத்தில் அல்லது சில நிமிடங்களில் கடலுக்கு சென்று விடுகின்றன. மற்ற சீல் இன குட்டிகள் இவ்வாறு பிறப்பதில்லை. எனவேதான் தாய் சீல்கள் ஹைடைட் என கூறப்படக்கூடிய உயரமான நீரோட்டத்திற்கு மேல் சென்று குட்டிகளை ஈன்றுகின்றன. குட்டிகள் வளர்ந்ததும் கடலுக்கு சென்றுவிடும். அதுவரை அவைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது இக்கடற்கரை ஓரங்களே. இங்கோ கடற்பறவைகள் தனிமையான தீவுகளில் முட்டையை ஈன்றும். முட்டையில் இருந்து குஞ்சு வெளிவந்ததும் ஆண் மற்றும் பெண் 2 பறவைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக குஞ்சுகளுக்கு உணவையும் பாதுகாப்பையும் தரும். பெரும்பாலும் பிறக்கும் குட்டிகளில் 2 குஞ்சுகளில் ஒன்றுதான் உயிர் வாழும். வலிமையே வெல்லும். வளர்ந்து வரும் பாதுகாப்பே இல்லாத குஞ்சுகளுக்கு அடைக்கலம் தருவது இக்கடற்கரை ஓரங்களே. வளர்ந்து அவைகள் பறக்கும் வரை அவைகள் இருக்கும் இடம் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். இவ்வாறு முட்டையிடவும் இனப்பெருக்கம் செய்யவும் தாங்கள் வாழும் வாழ்வாதாரமாகவும் இருப்பது இந்த கோஸ்டல் ஈகோசிஸ்டம். எனவேதான் கடற்கரை ஓரங்கள் மிகவும் முக்கியமான ஒரு ஈகோசிஸ்டமாக கருதப்படுகின்றன.